நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ஒரு காகம் உங்களை பார்த்து பார்த்து கத்தினால் அது வெறும் காகத்தின் சத்தமாக இருக்காது. ஆனால் காகம் எந்த திசையில் பறக்கிறது? சனி பகவானின் வாகனமாக கருதும் காகங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. காகங்களின் செயல்கள் எதிர்கால நிகழ்வுகளுக்கான அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. ஒரு பயணத்தை தொடங்கும் நேரத்தில் வீட்டில் காகம் உரத்த குரலில் அலறினால் அது நம்பிக்கைகளின் படுகிறது. அந்த பயணம் வெற்றி பெறுவதற்கான நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. ஆனால் இங்கேதான் சுவாரஸ்யம். காகம் எந்த திசையில் பறக்கிறது என்பதற்கும் சில சகுன விளக்கங்கள் கூறப்படுகின்றன. சுப காரியங்களுக்கு செல்லும்போது காகம் மேற்கு நோக்கி பறப்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. காலையில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறப்பதும் காரிய வெற்றிக்கான அறிகுறியாக நம்பப்படுகிறது. வீட்டின் பால்கனியிலோ கூரையிலோ காகங்களுக்காக தண்ணீர் வைக்கிறீர்களா? அந்த தண்ணீரை காகம் வந்து குடிப்பது சில ஆன்மீக நம்பிக்கைகள் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. அதேபோல் காகம் நீங்கள் வைத்த உணவை சாப்பிட்டால் உங்கள் ஆசைகள் நிறைவேறி பணவரவு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் என்ற பாரம்பரிய நம்பிக்கையும் உள்ளது. இதனை முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் சிலர் கருதுகிறார்கள். ஒரே இடத்தில் பல காகங்கள் ஒன்றாக கூடுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சில பாரம்பரிய சகுன நம்பிக்கைகளின்படி இது குடும்பத்தில் விரைவில் ஒரு சுப நிகழ்ச்சி, குறிப்பாக திருமணம் போன்ற நிகழ்வு நடைபெறுவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. ஆனால் காகங்கள் காட்டும் எல்லா அறிகுறிகளும் நல்லவையல்ல. சில நம்பிக்கைகளில் வீட்டின் தெற்கு பகுதியில் காகம் வந்து அமர்வது முன்னோர்களுடன் தொடர்புடைய எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. ஒரே நேரத்தில் பல காகங்கள் வீட்டை சுற்றி கூடி தொடர்ந்து உரத்த குரலில் கத்தினால் சில பாரம்பரிய நம்பிக்கைகளில் இது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வெயில் காலங்களில் பறவைக்கு தண்ணீர் வைப்ப போன்ற ஒரு சிறிய நற்செயலை நாம் செய்யலாம். அது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, உயிர்களுக்கான கருணையாக இருந்தாலும் சரி, நன்மை செய்வது எப்போதும் நன்மையே. காகம் நமக்கு எதிர்காலத்தை உண்மையாக சொல்லுமா என்பதை அறிவியல் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் நம் முன்னோர்கள் இயற்கையின் ஒவ்வொரு உயிரினத்தையும் கவனித்து அதில் அர்த்தங்களை தேடினார்கள். அதனால் காகத்தை பார்த்தால் பயப்படாதீர்கள், ஒரு உயிருக்கு தண்ணீர் வையுங்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக ரகசியங்களையும் சகுனங்களையும் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.